இன்னைக்கு வந்து சண்டே பிளாக் பஸ்டர் மேட்ச் வரைக்கும் வான்கடையில வந்து ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் நேஷனல் ஹைவே வான்கடையில இந்த மேட்சோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்க. என்ன என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்கறீங்க மும்பை டீம்ல இருந்து? மும்பை வந்து ரொம்ப இருக்க மாதிரி இருக்கு மும்பையை பார்த்தா. எனக்கு என்னன்னா சேஞ்சஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா எனக்கு இது வரல. பட் மான்கொம்பு ஃபைட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா வேடிக்கை பார்க்கறதுனால ஒரு மேட்ச். அண்ட் ஆப்வியஸா ஆர்சிபியோட பேட்டிங் தான் எனக்கு டாமினேட் பண்ணுவாங்கன்னு தோணுது. பிளஸ் ஆசில்வுட் இந்த ஆசில்வுட் இந்த இதுல வந்து ஆசில்வுட் வச்சு போகணும். எனக்கு நல்லா பவுன்ஸ் இருக்கும். ஸோ ஆசில்வுட் எஃபெக்டிவா இருப்பான். அவ்வளோதான் பார்ப்போம். ரெண்டு பிளேயரும் அடிச்சுக்க போறானுங்க. சிஎஸ்கே பாய்ஸ்லாம் சந்தோஷமா பார்க்க போறாங்க. யாரு தோத்தாலும் அடிக்கலாம். ஆர்சிபி தோத்தாலும் அடிக்கலாம். மும்பை ஏன்னா இது எப்பனா இது வந்து அப்படி கிடையாது, கேஷுவலா போயிடுவானோ ரெண்டு பேரும். இந்த சினாரியோ எங்க கரெக்டா இருக்கும்னா ஆர்சிபியும் சிஎஸ்கேயும் அடிக்கும் போது மும்பை வேடிக்கை பார்க்கும் போது தான் இது கரெக்டான சினாரியோ. மும்பையும் ஆர்சிபியும் தோத்தாலும் தேவையில்லாம வாய் தகராறு அது எதுவுமே இருக்காது, பண்ண மாட்டானுங்க. அது வந்து ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேவா? இன்னொரு கேங் உள்ற வரும்போது தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க வந்து எப்பொழுதுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க வின்னிங் தோத்ததெல்லாம். அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வருது. மும்பை வந்து வில்ஜாக்ஸ் உள்ள கொண்டு வராங்களா இன்னைக்கு? வில்ஜாக்ஸ் வந்து அவங்க இன்னும் லீவ்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பாரிஸ்ல இருக்காப்ல தலைவர். முந்தா நாள் தான் நான் ஸ்டேட்டஸ் பார்த்தேன். லீவ்ல வரல, லீவ்ல அவன் வெக்கேஷன்ல தான் இருக்கான். அவனை கூப்பிடுறதே இல்ல வச்சு இருறாங்க. அவனை ரொம்ப மிஸ் பண்றாங்க. நான் ஃபீல் பண்ணேன் வில்ஜாக்ஸ் ரொம்ப மிஸ் பண்றாங்கடா அவங்க. வில்ஜாக்ஸ் மிஸ் பண்றது அதனால இல்லவே இல்லடா. பிளேயிங்ல கரெக்டா இருக்கானடா. எக்ஸ்ட்ராவாவே 4 பேர் வெளில உட்காந்துருக்கானடா. இவனை கரெக்டா பிளானை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டான்டா. ஆன் பிட்ச்ல வந்து ஆன் மேட்ச் சினாரியோஸ்ல வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றோமோ அதுதான். அவங்க டீம்ல வந்து மெயின் வீக் லிங்க் என்ன தெரியுமா? இவன் ஷர்துல் தாக்கூர், தீபக் சர், ட்ரெண்ட் போல்ட் 3 பேரும் ஆடுறதா நான் ஃபீல் பண்றேன். 3ல 2 பேர் தான் யாராவது ஆட முடியும். 3 பேரும் ஆட ஆக்சுவலா இந்த தடவை அப்படிதான் இருக்கும். லைக் 2 பேர் தான் ஆடுவாங்க. போல்ட்டை வெளில உட்காந்துட்டாங்க. இன்னொன்னு ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு இப்ப ஆர்சிபி அகைன்ஸ்ட் சாண்ட்னர் வந்து ஸ்லோவா ஆடுவாங்க. ஓகேவா? லைக் நம்ம அல்லாஹ் ஹசன்ஃபரா சாண்ட்னரா அப்படிங்கிற கொஸ்டின் தான் இப்போதைக்கு. நான் சாண்ட்னர் தான் போவேன். நான் சாண்ட்னர் வெர்சஸ் கோலி வந்து நல்ல மேட்ச் அப் நிறைய டைம் விக்கெட் எடுத்துறான். சோ சாண்ட்னர் தான் ஆடுவாங்க. சாண்ட்னர் சால்ட்டும் சரி நல்லா போட்டு 4 ஓவர் சூப்பரா போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொன்னு மும்பை வான்கடையில இருந்து ஃபிங்கர்ஸ் எப்பவுமே நல்லா பண்ணிருக்காங்க எப்போதுமே. அதுல தானே அவனை பெரிய கன்ஃபியூஸ் ஆகணும். ஸ்டிக் வித் லெவன் ஃபர்ஸ்ட் அவன் பிளேயிங் லெவன்ல ஒரு 10 பேரை கன்ஃபார்ம் ஸ்டிக் பண்ணு 14 மேட்சுக்கு. எதுக்கு நீ வந்து மல்டிபிள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டே இருக்கங்கறதான் இது. 10 பேரை நீ ஃபர்ஸ்ட் மேட்சே ஃபிக்ஸ் பண்றானா ஓகே, 1 or 2 சேஞ்சஸ் ஓகே. இந்த 4 மேட்ச்லயே 3 மேட்ச்லயே எவ்வளவு சேஞ்சஸ் பண்றானு பாரு அவனும். ஆமா 4 மேட்ச் 5 மேட்ச் அப்படிதான் பண்ணுவாங்க. நாங்க போலிங் ஸ்ட்ரென்த் இல்ல, பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இல்ல, எவ்வளவு ஆறெல்லாம் இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணணும்னு சும்மா பிச்சில பின்னாடி உட்காந்து தெரியுமா யாரு என்ன பண்றாங்க. சென்னையில நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. விளையாடுறாங்க, இவ்வளவு நல்லா விளையாடுறாங்க. ராமகிருஷ்ணா கோஷ் நல்லா போடுவான். சான்ஸ் கொடுத்தானா? இல்ல ஏன் தெரியாது. அங்க எல்லாரும் பாட வைப்பா. அதுக்கப்புறம் சொல்லுவோம். அது கரெக்ட் தான். மும்பை எப்பொழுதுமே அது அவரோட ஸ்ட்ராட்டஜி. எல்லா சீசன் பாத்துக்க எல்லாரும் சான்ஸ் வைப்பாங்க. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்காங்க. சரி, அவனோட ஸ்டார்டிங் 11s வந்து அவன் வந்து கரெக்டா வந்து அதுதான் எல்லா மேட்சும் அப்படி பண்றானுன்னா என்ன ரீசன்னா ஸ்டார்டிங்ல இப்ப தான் அடி வாங்கிட்டு இருக்கும். அடி வாங்கிட்டு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு இல்ல எல்லா பிளேயர்ஸ்க்கும். அவனோட ப்ராபபிள் 11 கரெக்டா சூஸ் பண்ண முடியல அந்த இடத்துல. அதனாலதான் போன மேட்ச் ஓகேடா, அக்செப்டபிள்டா. போன மேட்ச் தீபக் சாகரையும் போல்ட்டையும் ஒண்ணா விளையாட வச்சதுன்னா ஃபைன் தான். ஏன்னா அது மழையால அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த மேட்ச் ஃபார்ம் ஆகும். அதுக்கு வேண்டாம் பிட்ச் 3 பேர் ஃபார்ம் ஆவாங்க. தீபக் சாகர், போல்ட். ஃபர்ஸ்ட் ஓபன் இந்தியா தான். ஆமா, ஆர்சிபி தூக்குறோம். இன்னொன்னு வந்து ரூத்தர்ஃபோர்டுக்கு வந்து பேட்டிங் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொடுக்கணும் நான் ஃபீல் பண்றேன் ப்ரோ. ரூத்தர்ஃபோர்டு ரொம்ப பெயிண்டா இருக்கு. அவன் வந்து மோர் தென் கேப்பபிள் பேட்டர். அவன் வந்து ஹிட்டரை விட வந்து மோர் தென் கேப்பபிள் இன்னிங்ஸ் வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு எபிலிட்டி இருக்கு நான் ஃபீல் பண்றேன். ரோல் அதான் வச்சிருக்காங்க அவனுக்கு டிசைட். அவங்களோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீ இதுதான் பண்ண போற, நீ வந்து ரூத்தர்ஃபோர்டும் சரி நம்ம நமந்தீரும் சரி உங்களுக்கு ரோல் இதுதான்.
ஹர்திக் பாண்டியா அந்த பொசிஷன் எடுத்துக்க போறது கிடையாது. ஹி கோயிங் டு பிளே தட் லைக் வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா நான் வந்து ஸ்லோவா ஆடி மேட்ச் கொண்டு போறேன். லாஸ்ட்ல நீங்க 2 பேரும் தான் முடிச்சு கொடுக்க போறீங்க. அதுதான் அவர் ரோல் செட் பண்றாங்க. என்ன பண்ணலாம்னா ஸ்வாப் பண்ணலாம்னு தோணுது. ஹார்திக் பாண்டியா ரூதர்ஃபோர்ட் விளையாண்டு ரூதர்ஃபோர்டோட எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும்டா. ஓகே, அவன் வந்து பால் இன்லைன்ல வந்தா எப்படி வெளில தூக்கி அடிப்பான், அவனோட எது வீக்னஸ் எல்லாமே தெரியும்டா. அவன் ஃபர்ஸ்ட் ஒரு 7 to 8 பால்ஸ் மட்டும் நின்னுட்டான்னு வச்சுக்கேன், ஆனா ஸ்டாப் பண்ணவே முடியல. கரெக்ட். இங்க ரூதர்ஃபோர்டு, இங்க ஹர்திக் பாண்டியா. யாருக்கு பயப்படுவான்னா ஹர்திக் பாண்டியாக்கு தான் பயப்படுவாங்க. எல்லா இந்தியன் பவுலர்ஸும் பயப்படுவானுங்க. ஓகேவா, அதுதான் அவனோட பெரிய அந்த அந்த அட்வான்டேஜ் அதுதான். ஓகேவா, பாண்டியா அவன் நீ வந்து அவன் நீ 4 பாலுக்கு வந்து சுத்ததான் போற அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் நீ பின்னாடியே இறங்கியா. நீ அந்த எபிலிட்டி தேவை. ஏன்னா வச்சுக்க 6 பாலுக்கு 4 6 அடிக்கணும் அப்படின்னா ரூதர்ஃபோர்டால முடியும். ஓகேவா, பாண்டியானாலையும் முடியும். ஆனா ரூதர்ஃபோர்ட் ஹேவ் எபிலிட்டி, அந்த பவர் இருக்கு, அந்த ஜென்ரேட் பண்ணுவான். எப்படின்னா அவன் நீ ஓங்கும் போதே தெரியும் அவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்றத. சூரியவம்சி எப்படி பண்றானோ அது மாதிரி பெரிய சைஸ் சூரியவம்சி தான் ரூதர்ஃபோர்டு. நீ அந்த லெக் சைட்லலாம் அடிக்கிறத பார்த்தீங்கன்னா வெளியில போய் விழுவும் பால். அந்த ரீசனால தான் அவனை ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க அந்த ரோலுக்கு. அந்த இதுல தப்பு செஞ்சானுங்க. அந்த சில 11ஸ்ல பேட்டிங் ஆடுறே இருக்கிறது விளையாட போறது 66 பால். ஓகேவா, நீ ரெக்கில்டன் அவுட் ஆயிட்டாலோ ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாலோ நீ வந்து நேரா ஹிட்டர் பாய்ஸ் இறக்கி விடணும். பாண்டியாவோ இல்ல நம்ம ரூதர்ஃபோர்டோ நம்ம அப்படி இறங்கி இருக்கணும். அது வந்து டார்கெட் வந்து 110 120 இருந்தா ஃபைன் திலக்கர்மா வச்சு போலாம். 150 இருக்கும் போது ஹிட்டரை தூக்கி டைரக்டா உள்ள, அதுதான்டா சொல்றேன். அவனோட பிளான்ல வந்து ஸ்டிக்கா மேட்ச் சினாரியோஸ்க்கு என்னவோ அதை யோசிக்க மாட்டானோ. ஏற்கனவே வந்து வச்சு ஹார்திக் பாண்டியா வெளிலையே வந்து 20 பேர் யார் போட போடுறாங்கன்னு மனப்பணம் பண்ணிட்டு வந்து உள்ள பவுலிங் கொடுக்குற மாதிரி இருக்கு. மேட்ச் டைம்ல மேட்ச் சினாரியோஸ்க்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவன் கொடுத்தா ஃபைன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன் அப்படின்னா ரூதர்ஃபோர்டு வந்துட்டு நமந்தரே வந்துட்டு பினிஷர் ரோல் எடுக்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னா ஆஃப் பிளேட் வந்து ஹர்திக் பாண்டியா பினிஷரா வந்து எத்தனை மேட்ச் பினிஷ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவனுக்கு வந்து க்ளோவர் பவுன்சர் போட்டு அவர்கிட்ட எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பெருசா பினிஷிங் அவரோட இம்பாக்ட் வந்து பெருசா இல்ல. பாண்டியா ஆகலாம் இப்படி அடிப்பா கரெக்டா கைக்கு அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் க்ளோவர் பால் போட்டா அவன் வந்து பெருசா கனெக்ட் பண்ண மாட்டேங்கிறான். அது வந்து ஆஃப் சைடு அடிக்க மாட்டான்டா. ஏன்டா அவன் நேரா ஸ்ட்ரைட் அடிக்க பாக்க. அது வந்துட்டு லெஃப்ட் சைடுல புல் மாதிரி அடிச்சா கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி ஸ்லைஸ் பண்ணி விடுறான். ட்ரை கேட்ச் கொடுக்குற மாதிரி அது வந்து ஈஸியா கேட்ச் ஆயிடலாம். நம்ம டர்ஃப் கிரிக்கெட்ல மேல படாம அடிக்கணுங்கிறதுக்காக பேட் டெக் வச்சுட்டு இப்படி அடிப்போம் தெரியுமா, நேரா போன அடிச்சுட்டு இருக்கான்டா அவன் அந்த பால்னா. ஹார்திக் பாண்டியா கேப்டன்சியை பத்தி சொல்லுங்க. யாராவது ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி எப்படி ஃபீல் பண்ணுங்க? இந்த 3 மேட்ச் பார்த்த வரைக்கும் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான்? கேப்டன்சி ரொம்ப ஆக்டிவாவே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இல்ல, தலைவனுக்கு கேப்டன்ஷிப் கொஞ்சம் வீக்கா தான் தெரிஞ்சது. என்னதான் அவன் தடவை ஜிடில போய் கப்பு வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஃபுல் சப்போர்ட்டா இருந்தது நம்ம நெஹராஜி. ஓகேவா, ஏன்னா அவங்களோட நெஹராவோட ஃபுல் இன்டென்ட்டை காட்டி தான் வின் பண்ணியிருப்பானோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 16 to 17 மேட்சஸ் கேப்டனாக இருந்தால் லைக் 50% கூட கிடையாது, 30-70 அந்த மாதிரி இருக்கு பர்சன்டேஜ். ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். ஓகேவா, மும்பை இந்தியன்ஸ்ன்னு பார்த்தா அந்த கடப்பார பேட்டிங்கு பவுலிங்கு. ஒருத்தவன்ட்ட பும்ரா இருக்கான் அப்படின்னாலே லைக் 4 ஓவரு 20 ரன்னு. ரொம்ப தப்பா இருக்கு அந்த டீம்ல. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு அவனுக்கு வந்து அந்த மேட்ச் சினாரியோஸ்ல எப்படி யாருக்கு பவுலிங் சேஞ்ச் பண்ணணும் அந்த ஐடியா அவனுக்கு சுத்தமா கிடையாது. இதுல வேற ரோஹித் சர்மாவை வெளியில தான் உட்கார வைப்பாரு, ஒத்த கால வேற நிக்கிறான். அது என்ன பண்றதுன்னு வேற தெரியல. அந்த பிரச்சனை வேற சைட்ல கேப்ல ஓடிட்டு இருக்கு. இல்ல ரோஹித் சர்மா சொல்லி எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா ரோஹித் சர்மா சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறானா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல போன மேட்ச் சூரியன் வன்சிக்கு வந்து சதுல் டகர் போடுறப்ப அந்த கவர்ஸ்ல ஃபீல்டர் நவுத்தி வைன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வெற்றி எடுத்தாங்க. நான் பார்த்தேன். சர்மா வந்து ஆன் ஃபீல்டுல மட்டும் சொல்லல, டக் அவுட்ல போய் இம்பாக்ட் ஆயிட்டு வெளில உட்காரும் போது சொல்லிட்டு தான் இருக்கான். அப்ப வந்து ஹார்திக் பாண்டியா மேலதான் தப்பா. நீ என்னடா வெளில நீ சொல்றத நான் கேக்குறது. டீம்ல என்னதான் வந்து ரோஹித் சர்மா கேப்டன், சூரியகுமார் யாதவ் கேப்டன், சாண்டர் கேப்டன், ஹார்திக் பாண்டியா, இது பார்த்தா சம்பந்தமே இல்லாம திலக் வர்மா கேப்டன். எப்படா அவன் கேப்டன் பார்த்தா அண்டர் 23ல கேப்டன். இது என்னடா இது? சர்துல் தாக்கர் மும்பை இதோட கேப்டன் சொல்றதுக்குதான் அவனும் ஃபிளெக்ஸ் தான் பண்ணலாம், தப்பு இல்ல. ஓகேவா, எவ்வளவு பண்ணி அந்த மேட்ச் சினாரியோஸ்ல வந்து எந்த ஒரு இன்புட்டும் யார்ட்டையும் கேட்காமையோ இல்ல வந்து
தேவையில்லாம டிசிஷன் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் போல்ட் கையில கொடுக்காம வந்து சூரியவம்சினா இருக்கும் போதே போல்ட் வந்து போட்டுதான் இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவரே அவன் கையில அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் அவன் ஃபர்ஸ்ட் பால் போடும்போது பும்ரா கொடுத்தான். பும்ரா ஒரே பெருசா போல்ட். அதுதான்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் தீபக் சாகர் போட்டது எவ்வளவு பெரிய கேவலமான பால்னு தெரியும். ஃபர்ஸ்ட் பாலே ஒருத்தன் சிக்ஸ் பாரு சிஎஸ்கேல இருந்து ஒரு ஸ்பை அமுச்சு விட்டு மும்பைய காலி பண்றது யாருன்னா தீபக் சகர் மட்டும் தான். அந்த துரேந்தர் ஸ்பை யாருன்னா தீபக் சகர் தான். இது வந்து எல்லாரும் தெரியாத ஸ்பை. ஃபர்ஸ்ட் பால் அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடிக்கும் போதே அவன் கான்பிடென்ட் எங்கேயோ போயிட்டு. அதே வந்து போல்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருந்தா வேற மாதிரி கூட மாறி இருக்கலாம் மேட்ச். என்னதான் அவன் போல்ட் ஓவர் தேர்ட் ஓவர் ஃபோர்த் ஓவர் அடிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓவரே பெஸ்ட் பிளேயர் பெஸ்ட் ஸ்விங் பவுலர் பெஸ்ட் பிளேயர்கிட்ட கொடுக்கறதான் கரெக்ட்னு நான் சொல்லுவேன். நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா நான் வந்து போல்ட் தானே அந்த டீமோட வீக் லிங்க் நான் ஃபீல் பண்றேன். போல்ட்டை உட்கார வச்சு அவன் சாண்டர் ஆட வைக்கலாம். உங்களுக்கு வந்து நியூ பால் பவுலர் வந்து 2 பேருக்கு மேல தேவையில்லடா. ஷர்துல் தாக்கூர் இவனும் போட முடியும். பும்ரா 3 பேரை வச்சு உங்களால பவர் பிளே போட முடியாது. அஜித் பையா ஒரு பாயிண்ட் கார்டை வந்து வேஸ்ட் பண்ணாங்க அவங்க வந்து. இல்ல ஸ்பின்னர் அவ்வளவு செட் ஆக மாட்டாங்க. பவர் பிளே போடலாம். தன்னடே பவர் பிளே தான் போடலாம். போல்ட் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து டெத்லையும் நல்லா போறான்டா. இல்லடா போடுற போல்ட் வந்து ஏபிள் பவுலர் நான் இல்லனா சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா ஒரு பாயிண்ட் ஸ்பாட் நீங்க வேஸ்ட் பண்ணீங்களோ இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் ஆட வைக்கிறீங்களா ஃபாஸ்ட் பவுலர்னு கேக்குறேன். நான் ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு தேவையா? மும்பையோட கான்செப்ட் என்ன அப்படின்னா அந்த 4 ஓவர் வந்து மும்பை வேங்கடேல வந்து நல்லா ஸ்விங் ஆகும். அது வந்து பவுலருக்கு சூட்டபிளானது. ஓகேவா? அதுல வந்து விக்கெட் டேக்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா போல்ட். ஓகேவா? முன்னாடி அவன் தான் பெர்ஃபார்ம் பண்ணி அவன் வின் பண்ண சீசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் தான் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்துருப்பான். ஸோ அந்த ரீசன்னால தான் போல்ட்டு இருக்கணும். இருந்து 1 விக்கெட் 2 விக்கெட் நம்மளுக்கு கிடச்சிருந்தாலும் கண்டிப்பாக மும்பை வின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்காங்க. ஆனால் இப்போ வரையும் அவன் பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. அவனும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல தீபக் சகரும் சேம். அதிகமாக வந்து ஃபர்ஸ்ட் 4 ஓவரில் விக்கெட் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல விக்கெட் அடிக்கிற 2 பேருமே இங்கே இருக்காங்க. தீபக் சாகரும் சரி போல்ட்டும் சரி. அவன் வந்து அந்த 4 ஓவரில் வந்து 4 ஓவர் தான் அவனுக்கு கணக்கு. 4 ஓவர்ல அவன் வந்து நான் 2 விக்கெட் எடுக்கிறாங்களா 3 விக்கெட் எடுக்கிறாங்களா அப்படியே மேட்ச் அங்கேயே டிராப் ஆயிடும். ஃபுல்லா அட்வான்டேஜ் ஃபுல்லா மும்பை கிட்ட வந்துடும். அதுதான் அவனோட பிளானு. ஏன்னா அது வந்து அவனோட கிளிக் ஆகல. அவ்வளவுதான். போல்ட் ஸ்பின்னர் கம்மின்னு ஃபீல் பண்றா. நீ வந்து அல்லாஹ் கசன்ஃபரை மட்டும் வச்சு நீ போக முடியாதுடா. நீ எனக்கு நான் அதான் ஃபீல் பண்றேன். வடிவானா உங்களுக்கு ஆப்ஷனே இல்லடா. திருப்பி பாஸ் போர்டு தானே போய் ஆகணும். அல்லாஹ் கசன்ஃபர் ஏதோ இல்ல மயங்க் மார்க்கண்டேவோ ஆட வைக்கலாம். யாராவது ஒருத்தவனுக்கு இடம் இருக்கு அந்த டீம்ல. மார்க்கண்டேக்கு அல்லாஹ் கசன்ஃபர் ஓகே. ஆனால் ஏதோ ஈஸியாக அவனை கெஸ் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு தோணுது அல்லாஹ் கசன்ஃபர். எனக்கு இன்னும் சரிடா இவன் வந்து இப்போ 100 அகமது ஃபர்ஸ்ட் சீசன் வந்தான் மாஸ் பவுலர்ரா அப்படின்னு தெரிஞ்சுது. விக்கி மியூட்ல இருக்கு. இன்ஜூரிக்கு அப்புறம் வந்திருக்கான்டா. ஓகே போன மேட்ச் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணான்டா. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒஸ்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் அடி வாங்கினான் தெரியுமா? அப்ப வேஸ்ட் ஒழுங்கா போடல. போன மேட்ச் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணான்டா. சரி மேட்ச் அப் சொல்லுங்க. இந்த டீம் மேட்ச் அப் பும்ரா வர்சஸ் சால்ட் கோலி இதெல்லாம் வந்து யாரு என்னென்ன மேட்ச் அப் சாண்ட்லர் ஆடுனா கோலி வெர்சஸ் சாண்ட்லர் நான் மேட்ச் அப் பண்ணுவேன். சிம்பிள். நான் சொல்றேன் கேளுங்க. ஷர்துல் தாக்கூர் விராட் கோலி ரஜத் படித்தார். ஷர்துல் தாக்கூர் ஆமா தாக்கூர் சம்பந்தமே இல்லாம விக்கெட் எடுத்து கொடுப்பான். எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண பாரு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. லார்டு வந்து நீங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வச்சா குடிமி சரிச்சா மொட்டை. ஆமா. யார் வின் பண்ணுவா லைக் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எனக்கு என்னமோ மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு ஃபீல் ஆகுது. பயாஸ்டா இல்ல பட் ஆனா மும்பை இந்தியன்ஸ் வந்து கம்பேக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்ல பயாஸ் எல்லாம் சொல்ல வேணாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ மும்பை தான் நான் ஆர்சிபி தான். இன்னும் 2 பேர் இருக்காங்க. எனக்கு வந்து நான் வந்து ஆர்சிபி தான். அவன் மும்பைக்கு ஆப்போசிட். அவனுக்கு என்ன தெரியுமா? ரோஹித் சர்மா அடிக்கணும் மும்பை தோக்கணும். ரோஹித் சர்மா அடிக்கணும் மும்பை தோக்கணும். அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ண ரோஹித் சர்மாவை கேப்டன்ஸே தூக்கிட்டீங்களேன்னு தினம் தினம் ஃபீல் பண்ணல. அவனை நிறையமா பணத்தை கட்டிட்டு அதுக்கு அவன் நான் வந்து ஆர்சிபி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஹைவே தெரிஞ்சு போயிடுச்சு. ஹைவே பத்தி தெரிஞ்சு போயிடுச்சு. பிளஸ் பேட்டிங் லைனப்பா பார்த்தாலும் சரி பவுலிங் யூனிட்டா பார்த்தாலும் சரி ஆர்சிபி கிட்ட பெட்டரான டீம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஈவன் பும்ரா அண்ட் சாட்லர் ஆடினாலுமே கூட ஆர்சிபி பவுலிங் வந்துட்டு பெட்டரா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணும். அதான்டா டாஸ் பொறுத்து மேட்ச் மாறலாம்டா. சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணும். சேசிங் தான் 230 அடிக்கணும் மினிமமா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும்னா. என்ன பண்றாரு பாப்போம்.